ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட தாஜ்மஹால் முன்னாடி ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அட்டகாசமான AI 3D இமேஜஸ், அதுவும் நம்ம விருப்பப்பட்ட நேம்ஸோட எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். சோ வழக்கம் போல இன்னைக்கு ரெண்டு கமெண்ட், அதாவது ரெண்டு விதமான இமேஜஸ் கிரியேட் பண்ற மாதிரி பார்க்க போறோம். ஒன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல தாஜ்மஹால் முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரியும், இன்னொன்னு இந்த மாதிரி அப்படியே உட்கார்ந்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அட்டகாசமான ஹை குவாலிட்டியான இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாத்துக்கலாம். சோ இதுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷனுமே தேவை கிடையாது. சோ இதை நாம மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். இதுக்கு நீங்க கூகுள்ல போய் மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அபிஷியல் பிங் சைட்டுக்குள்ள போயிடுங்க. சோ நாம ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே ஃபார்முலால இங்க ஒரு ஐடி கிரியேட் பண்ணுவோம். சோ இந்த கிரியேட் ஒன் ஆப்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுல உங்களுடைய ஜிமெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பர் கொடுத்து ஒரு இமெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட்ல கிரியேட் பண்ணிக்கணும். சோ நெக்ஸ்ட் ஸ்டெப், நாம இப்ப பிகினிங்ல பார்த்த மாதிரி ரெண்டு விதமான இமேஜஸ் கிரியேட் பண்றதுக்குள்ள கமெண்ட் எடுக்கிறதுக்கு நீங்க இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்ட் லிங்க் இருக்கும், வெப்சைட் லிங்க். அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க போய்க்கலாம். இல்ல நீங்க Facebookல இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூகுள்ல tnshots.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு உள்ளால போங்க. மேல இருக்கிற சர்ச் பாக்ஸ்ல தாஜ்மஹால் ப்ரொபோஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டுக்கு உள்ளால போங்க. சோ இதுல நம்ம முதல் டைப் ஆன அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்குள்ள அந்த ப்ராம்ப்ட், அதாவது அந்த கமெண்ட் எடுக்கிறதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது ப்ராம்ப்ட் 1 அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள ஒரு சில வேர்ட், அதாவது இங்கிலீஷ்ல எழுதிருக்கும். இது நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு இந்த காப்பி பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர், நீங்க ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களா, அந்த அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட இன்டர்ஃபேஸ் மாதிரி இப்படி தான் இருக்கும். இந்த வெள்ளை கலர் காலம் இருக்குல்ல, இப்போ அங்க காப்பி பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை இங்க பேஸ்ட் பண்ணிக்கணும். இதுல என்ன போட்டிருக்கு, அதாவது தாஜ்மஹாலுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி, அதாவது கையில ஒரு ரோஸ் ஃப்ளவர் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ற மாதிரி, கூடவே பையனோட ட்ரெஸ்ல ராஜா அப்படின்னு எழுதிருக்கு, பொண்ணோட ட்ரெஸ்ல ராணி அப்படின்னு எழுதிருக்கு. சோ இதுல இந்த நேம் வந்து நீங்க வந்து வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதுல எக்ஸாம்பிள் நவீன் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இதுல ராணி அப்படின்ற நேம் டெலீட் பண்ணிக்கிட்டு நேஹா அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில செகண்ட்ல நாம என்ன கமெண்ட் நம்ம கொடுத்தோமோ அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் நம்ம மொபைல்ல கிரியேட் ஆகி வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹாலுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இமேஜ் செட் பண்ணோம். அதாவது அந்த பையனோட ட்ரெஸ்ல நவீனும் பொண்ணோட ட்ரெஸ்ல நேஹானும் இருக்கிற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியில அட்ராக்டிவா இருக்கு, பாக்குறதுக்கு செம்ம அட்ராக்ஷனா இருக்கு. சோ இது தேவையான இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இங்க மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். முதல்ல பிரவுன் கலர் ஹூடி நம்ம போட்டுருந்தோம்ல, இப்போ வந்து yellow அப்படின்றது நம்ம போட்டுக்கலாம். சோ ஓகே, yellow போட்டுக்கிட்டு வேற உங்களுக்கு நேம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், இல்ல உங்களோட ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம் கூட நீங்க போட்டு நீங்க இந்த மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம yellow கலர் ஹூடி நம்ம போட்டுருக்கோம், கிரியேட் நம்ம கொடுக்குறோம். பார்க்கவே செம்ம அட்ராக்டிவா yellow கலர்ல நம்ம இமேஜ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. நம்ம கிளிக் பண்ணும்போது அதே மாதிரி தாஜ்மஹால் ஃப்ரண்ட்ல அப்படியே ஹார்ட் எல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு கிட்ட அவங்களோட நேம் கூட அவங்க டிஷர்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. அப்படியே பெரிய ரோஜா பூ கொடுத்து கையில கொடுத்து ப்ரொபோஸ் பண்ண மாதிரி செம ரொமான்டிக்கான பிக்சர் நமக்கு வந்துடுச்சு. தேவையான இமேஜ் நம்ம செலக்ட் பண்ணி இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த சைடுல நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது செகண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். சோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணணும். காப்பி பண்றதுக்கு காப்பி நம்ம கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். இப்போ நம்ம அந்த இமேஜ் கிரியேட்டர் அப்படின்ற மைக்ரோசாஃப்ட் ஆப்ஷனுக்கு உள்ளால வாங்க. இப்போ நீங்க செலக்ட் பண்ணி அங்க எழுதி இருக்கிறத அப்படியே டெலீட் பண்ணிட்டு இப்ப காப்பி பண்ண ப்ராம்ப்ட் 2 வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். இதுல என்ன எழுதிருக்கு, சேம் அதே தான். ஆனா அந்த பையன் அப்படியே முட்டுக்கால் போட்டு, அதாவது நீ டவுன் போட்டு அந்த பொண்ணு கிட்ட ரொமான்டிக்கா ப்ரொபோஸ் பண்ற மாதிரி நம்ம போட்டுருக்கு. சோ இதுல பிரவுன் கலர் ஹூடின் போட்டுருக்கு. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரவுன் கலர் நம்ம செலக்ட் டெலீட் பண்ணிட்டு கிரீன் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு தேவைப்பட்ட அந்த நேம் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரியேட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக நம்ம என்ன கமெண்ட் கொடுத்தோமோ அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட தாஜ்மஹால் முன்னாடி அப்படி முட்டுக்கால் போட்டு ரொமான்டிக்காக ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி செம்ம குவாலிட்டியான பக்கா என்ஜாய்மெண்டான சூப்பரான இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா சேம் அவங்க நம்ம என்ன நேம் கொடுத்தோம் ராஜா, அப்புறம் அவங்க நேம் வந்து ராணி, இதை மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கிரீன் கலர் அப்படின்ற ட்ரெஸ்ஸை நம்ம வந்து ஒயிட் கலர்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ராஜா அப்படின்றத வந்து நான் ரவீன் மாற்றிக்கிறேன், ராணி அப்படின்றத வந்து ரேஹா அப்படின்னு நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான வேற ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டுக்கால் போட்டு ப்ரொபோசிங் பண்ணுற மாதிரி தாஜ்மஹால் மன்னோட. ஸோ இப்போ நம்ம கிரியேட் நம்ம கொடுத்துக்கிறோம். கிரியேட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் ஒயிட் கலர் ட்ரெஸ்ல ஜெனரேட் ஆகி வந்துருச்சு. செம்ம அட்ராக்டிவா இருக்கு. பாத்தீங்கன்னா அதே தாஜ்மஹால் ஒயிட், இவங்க போட்டுட்ட ட்ரெஸ் ஒயிட், பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. ரவி அண்ட் ரேஹா அவங்களோட நேம் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. வாவ், செம்ம குவாலிட்டியில செம்ம அட்ராக்டிவா இருக்கு பாக்குறதுக்கு. தேவையான இமேஜ் நம்ம வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 3 டாட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம கிரியேட் பண்ண அந்த மைக்ரோசாஃப்ட் பிங் இந்த இமேஜ் கிரியேட் பண்ண நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு கூட இந்த சைட்ல வந்து ஒரு நாளைக்கு 15 கிரெடிட்ஸ் தருவாங்க. 4 டைம்ஸ் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் ஜெனரேட் பண்றேன் இமேஜஸ். சோ அதனால எனக்கு 4 கிரெடிட்ஸ் கம்மியா இருக்கு. இன்னைக்குள்ள கிரெடிட்ஸ்
ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி 15 கிரெடிட்ஸ் தருவாங்க. நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இமேஜஸ் சொன்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சனா டெஃபினட்டா இந்த வீடியோவை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. பை.